சூப்பரான ஒரு வேலை வாய்ப்பு கூட்டுறவு துறையில இருந்து வெளியாயிருக்கு. சரிங்களா? கிளர்க் வேலைக்கு, ஓஏ வேலைக்கு செம்ம வேலை வாய்ப்புங்க. நெறைய பேர வேலைக்கு ஆட்கள எடுக்குறாங்க. அதுவுமே நம்ம ஊர்லயே வேலை பார்க்குற மாதிரி அப்படி ஒரு வேலை வாய்ப்பு. வழங்குறது யாரு அப்படின்னா, சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆப்பரேட்டிவ் சொசைட்டி. சிம்கோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அவங்க தான் இந்த ஒரு வாய்ப்பை வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? நம்ம ஊர் வெள்ளூர்ல இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தாங்க இது. ஓகேங்களா? என்னென்ன வேலைக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். பெண்களையுமே வேலைக்கு எடுக்குறாங்க. அதனால தகுந்த முறையில நீங்க வந்து எல்லாருமே அப்ளை பண்ணலாம். 22 வேகன்சிஸ் இருக்கு ஜெனரல் கேட்டகரில. ஓபிசில 15, எஸ்சில 7, எஸ்டில 4, இடபிள்யூஎஸ்ல 4 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. என்னென்ன வேலைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறோம் சம்பளம் அப்படின்றது அப்புறம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன வேலைக்கு அப்படின்னா, சோசியல் மார்க்கெட்டிங் மேனேஜர் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதுக்குமே நீங்க வந்து ஆ 2 வருஷம் வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குன்னா பெட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒண்ணும் இல்லங்க. நம்மளோட Instagram, Facebook இது எல்லாமே நமக்கு மேனேஜ் பண்ண தெரியணும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. இதுக்கு சம்பளம் ரூ. 7,200 இருந்து ரூ. 28,200 வரைக்கும் தராங்க. அடுத்த வேலைவாய்ப்பு கிரெடிட் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற ஒரு வேலை வாய்ப்புக்குமே நீங்க வந்து ஏதோ ஒரு டிகிரி படிச்சிருந்தாலே போதும். இல்ல டிப்ளமோ முடிச்சிருந்தாலுமே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு ரூ. 6,200 இருந்து ரூ. 26,200 வரைக்கும் தரோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்த வேலை வாய்ப்பு கிளர்க் அப்படின்ற வேலை வாய்ப்புக்குமே நீங்க 12த்தோ இல்ல ஏதாவது ஒரு டிப்ளமோ படிச்சிருந்தாலுமே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கப்பா. இதுக்கு சம்பளம் ரூ. 5,200 இருந்து ரூ. 20,200 வரைக்கும் தராங்க. அடுத்த வாய்ப்பு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேலை வாய்ப்புக்கு 10th இல்லைன்னா ஐடிஐ இல்லைன்னா 12th படிச்சிருக்கணும்ன்றது எதிர்பார்ப்பு. 5,200 இருந்து 20,200 வரைக்கும் தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் மேனேஜருக்கு 12 பேர வேலைக்கு எடுக்குறாங்க. கிரெடிட் எக்ஸிக்யூட்டிவ்க்கு 20 பேரு. கிளர்க்குக்கு 10 பேரு. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கு 10 பேரு. சரிங்களா? ஸோ டோட்டலா நெறைய வேகன்சிஸ் இருக்கு. அப்ளை பண்ணா போதும். ஓகேங்களா? அப்போ இன்னொன்னு என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, தனியா எக்ஸாம் எல்லாம் இல்லங்க. அப்ளை பண்ணுங்க. அதுல நீங்க வந்து 60% மார்க் நீங்க வந்து உங்களுடைய காலேஜ்லயே நீங்க வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, கடகடன்னு இந்த ஒரு வேலை வாய்ப்புக்கு நீங்க வந்து செலக்ட் ஆயிருவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக இங்க வந்து சம்பளமுமே டீடைல்ஸும் இங்க குடுத்துருக்காங்க. செலக்ஷன் ப்ரொசீஜர்ஸும் இருக்கு. என்ன ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். அப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அப்புறம் பர்சனல் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாம்ல என்னப்பா கேட்பீங்க அப்படின்னா, ஜெனரல் நாலேட்ஜ், மேத்ஸ், சயின்ஸ், அப்புறம் கோஆப்பரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கேட்போம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜெனரல் நாலேட்ஜ் 30 மார்க், மேத்ஸ் 25 மார்க்குக்கு, சயின்ஸ் 25 மார்க்குக்கு, கோஆப்பரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் 20 மார்க்குக்கு. ஸோ டோட்டலா 100 மார்க் பரீட்சை எழுதுவீங்க. 1 1/2 மணி நேரம் எழுதுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் ஜெனரல், யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசிக்கு வந்து ரூ. 500 எஸ்சி, எஸ்டிக்கு ரூ. 250 அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. பேமெண்ட் நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாமே அவங்க குடுத்துருக்காங்க. இந்தியன் பேங்க், ஆக்சிஸ் பேங்க் மூலியமா நீங்க பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கடைசி நாள் வந்து அப்ளை பண்றதுக்கு 20/1/2026. அப்ளிகேஷன் வந்து அவங்க கீழ குடுத்துருப்பாங்க. அதையுமே நான் உங்களுக்கு லிங்க் பண்ணி விட்டுறேன். அத நீங்க பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதுக்கு போக வேற என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆ இந்த மாதிரி நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் எங்க அனுப்பணும் அப்படின்னா, கொரியருக்கு இல்ல போஸ்ட் மூலியமாவே அனுப்பலாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கடைசி நாள் அனுப்புறதுக்கு 20/1ன்னு சொல்லிட்டேன் இல்லையா? அட்ரஸ் என்ன அப்படின்னா, சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆப்பரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட், நம்பர் 35 ஃபர்ஸ்ட் வெஸ்ட் கிராஸ் ரோடு நியர் கவர்மெண்ட் லா காலேஜ், காந்தி நகர், வெள்ளூர்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட் என்னென்ன அனுப்பணும் அப்படின்னா, எஸ்எல்சிசி சர்டிஃபிகேட், ஹெச்எஸ்சி சர்டிஃபிகேட், ஐடி சர்டிஃபிகேட், யூஜி டிகிரி, டிப்ளமோ சர்டிஃபிகேட் இல்ல பிஜி டிகிரியோ சர்டிஃபிகேட்டோ, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, இன்கம் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், டெக்னிக்கல் அண்ட் அதர் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் இது எல்லாமே அனுப்பணும். ஆனா தப்பி தவறி கூட ஒரிஜினல் அனுப்பாதீங்க. ஜெராக்ஸ மட்டுமே அவங்களுக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி அவங்க தெளிவாவே சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்க வந்து வெப்சைட் போய் பார்க்கணும் அப்படின்னா, அப்ளிகேஷனுக்கே இருக்கு அப்படின்னா, http://simcoagri.com/index.html அப்படின்ற ஒரு வெப்சைட் அட்ரஸ் நீங்க குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ஒரு வெப்சைட் அட்ரஸ் நீங்க போனீங்கன்னா, போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி குடுத்துருக்காங்க. லிங்க்க நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கேன். அதே மாதிரி என்னென்ன குடுத்துருக்காங்கன்னா, இங்க சிலபஸே குடுத்துருக்காங்க. ஜெனரல் நாலேட்ஜ்ல என்ன கேட்போம், மேத்ஸ்ல என்ன கேட்பாங்க, ஜெனரல் சயின்ஸ்ல, கோஆப்பரேட்டிவ் மேனேஜ்மென்ட்ல சிலபஸ், ஜெனரல் இது எல்லாமே கேட்டிருக்காங்க, குடுத்துருக்காங்க. ஸோ படிச்சு பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. நம்ம ஊர் கோஆப்பரேட்டிவ் பேங்க்ல நமக்கே வேலை
செம்மையான ஒரு வேலை வாய்ப்பு விட்டுறாதீங்க. ஆல் தி பெஸ்ட். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி மக்களே.